ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. ஏன் அதுக்கு அப்படி கேட்குற? ஐயோ மம்மி, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். அது அதுக்கம்மா, அவள் இப்போ மாசமாகறாள். அதனால மனசு நோகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். ஓ அப்படியா, சரி சரி. ஆடு மம்மி ஆடு. எவ்வளோ ஆட்டம் போடுறியோ அவ்வளோத்துக்கும் சேர்த்து பெரிய ஆப்பு வைக்கிறேன். அம்மா வாப்பா, வா அர்ஜுனே. அம்மா, உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். என்னப்பா, என்ன பர்மிஷனு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஐஷுக்கு கொஞ்சம் வெளியில் போகணுமா, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஐஸ்மா, என்னாச்சு? எங்கே போனோம்? அத்தை, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது. அதுதான் கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு சொன்னேன். எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல அத்தை. அதெல்லாம் கரெக்டு தான் ஐஸ்மா. ஆனால் இந்த மாதிரி டைமில் வெளியெல்லாம் போகக்கூடாதுமா. அதிகமாக ட்ராவல் பண்ணனா உனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அத்தை. நாங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறது கிடையாது, கிட்ட தான் போக போகிறோம். சும்மா இங்கே வெளியில் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவோம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சரி, மாசமாகிற பொண்ணு இவ்வளோ கெஞ்சுறேன், அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. ஏப்பா அர்ஜுனு. சொல்லுங்கம்மா. பாரு, காரை பொறுமையாக ஓட்டின்னு போய் பொறுமையாக ஓட்டின்னு வரணும், சரியா? சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ நானும் ஐஷுவும் கிளம்பட்டுமா? சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. மோமி, என்ன வந்துக்கம்மா? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்கள போய் காரில் அனுப்புகிறேன். ஏதாவது ஆகி சம்திங் ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவேன்? ஆத்துக்கம்மா, எதுக்கு இப்படிலாம் பேசுங்கிற? இந்த மாதிரிலாம் பேசாத. எப்போ பார்த்தாலும் அபசகுணமாக பேசினுங்கிறேன். வாயில் நல்ல வார்த்தை வருது உனக்கு. பின்ன என்ன, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அங்கே இங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு தெரியுமா இல்லையா? எங்கள் பாரு வந்துக்கம்மா, நானும் 2 பிள்ளைங்களை பெற்றோ தான். எப்படி இருக்கணும், எவ்வளோ தூரம் போனோம், எங்கே போனோம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல தேவையில்லாத வார்த்தைங்க விடுற பத்தியா, அத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு. ஸோ அம்மா எதனா சொல்லிக்கினேன். போ மம்மி போ. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி ஆட்டம் போடுறேன்னு பார்க்கலாம். நீயும் ரொம்ப தான் மாறிட்ட. ஏய் ஐஷு, எல்லாமே உன்னால் தான் வந்துச்சு. எங்கள் மம்மி எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே எனக்கு எத்தனை மாற்றிட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பாரு, இனிமே என்ன நான் நடக்க போதுன்னு பார்த்துட்டே இரு. இந்த வீட்டில் கூட உன்னை எல்லாம் தலைமலை தூக்கி வச்சுட்டு அப்படி ஆட்டம் போடுறாங்க. பார்த்துட்டே இரு ஐஷு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது எல்லாமே தலைக்கீழாக மாறிடும். இந்த அவந்திகா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருப்பா. அந்த காலம் கூடிய சீக்கிரத்தில் வரும். அண்ணி, கிருஷ்ணா இங்கே இருக்கான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கோம். கிரிஷ் அண்ணி சொல்லுங்க. உன்னை கீழே எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுற மேலே? சும்மா தான் அண்ணி, மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான் மேலே வந்தேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நம்ம ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் நடக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்று போனால் ஒன்று வருது. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க? சண்டையே இல்லாத குடும்பம் எங்கே இருக்கு சொல்லு பார்க்கலாம். உனக்கு புரியல சஞ்சனா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. காலையில் அத்தையை மீட் பண்ணேன். எந்த அத்தைய? அதான் நம்ம நீலாம்பரி அத்தைய. என்னது, நீலாம்பரி அத்தையா? ஆமாம், என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, தேவையில்லாத ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆமாம் சஞ்சனா, நீ சொல்கிறது கரெக்டு தான். தேவையில்லாமல் கொஞ்சம் பேசலை, நிறையவே பேசிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு என்னை தூக்கிட்டு வந்து சென்டரில் நிற்க வச்சாங்க பற்றியா? அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. நான் மட்டும் இல்லைன்னா அவங்க பொண்ணு இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்துருப்பாளாம். ஓஹோ, அப்படியெல்லாம் சொல்லிச்சா அந்த சுடுமூஞ்சி? அப்புறம் வேற என்ன சொல்லிச்சு? நம்மளை ஒழுங்காக வளர்க்கலையாம், அதனால தான் நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டோமா. அது மட்டும் இல்லை, மற்றவங்க மனசை காயப்படுத்துறதுல அவ்வளோ சந்தோஷமா நம்ம ஃபேமிலிக்கே. எவ்வளோ திமிர் பத்தியா? இப்படியெல்லாம் வர சொல்லியிருக்கா அந்த அத்தை. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நீ சும்மாவா வந்த? வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க கூட சரிக்கு சமமாக நின்று நடு ரோட்டில் சண்டை போட சொல்றியா? அதுக்காக எல்லாத்துக்கும் பொறுமையாக விட்டுட்டு வருவியா? இங்கே பாரு சஞ்சு, அவங்க பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்களுக்கு சின்ன வருத்தம். அந்த ஆதங்கத்தெல்லாம் என்னை பார்த்த உடனே கடகடன்னு கொட்டிட்டாங்க. இதில் என்ன தப்பு சொல்லு? ஓ,
நீ அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் வேற பண்ணுறியா? இது எப்பத்துல இருந்து? சப்போர்ட் பண்ணல சஞ்சு, அவங்க நிலமை அதுதான். ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு மனசு எப்படி இருக்கும்? அவங்களும் ஒரு பெத்த தாய் தானே. பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு போனாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் நீ பேசுறதே சரியில்லை கிருஷ்ணா. கிருஷ் பேசுறது கரெக்டாக தான் சஞ்சனா. அண்ணி, நீங்களும் என்ன இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணலை சஞ்சனா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்கள உங்கள் நீலாம்பரி அத்தையா இல்லாமல் கீர்த்தனாவோட அம்மா நிலமையில வச்சு யோசிச்சு பாரு. அவள் சின்ன வயசுலேருந்தே அவினாஷ் தம்பியை லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. அந்த காதல் கை கூடி கல்யாணம் வரைக்கும் வந்து தாலி கட்டுறப்போ நின்றுடுச்சுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் சொல்லு. அண்ணி, தப்பு பண்ணது யாரு? அவங்க பொண்ணும் அவங்களும் தானே. அதுக்கு கல்யாணத்தை நிறுத்தாம வேற என்ன பண்ண முடியும்? காலம் ஃபுல்லாக அவளை நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டு நம்ம அழுதுட்டு இருக்கவா? ஆமாம், இப்போ மட்டும் நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமாவா இருக்கும்? கீர்த்தனா வந்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த அவந்திகா அவளுக்கு மேலே பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தனாவையாச்சும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஆனால் அவந்திகாவை திருத்தவே முடியாது. கீர்த்தனா வந்திருந்தாலாவது அவினாஷ் தம்பியை தனி கொடுத்தனும் தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. ஆனால் இந்த அவந்திகா மொத்த குடும்பத்தையும் கெடுக்க போகிறா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவள் தேவையில்லாத வேலை பார்த்தா நான் சும்மா விடமாட்டான். நீ கண்டிப்பாக இதை நான் பிரச்சனை பண்ணுவேன். பிரச்சனை பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுமா? நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே நிம்மதி இருக்காது. அந்த வேலையை பார்த்து விட்டுறாதம்மா, தயவு செஞ்சு. பின்ன என்னதான் பண்ணுறது? கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, எல்லாமே மாறும். ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளும் மாறவே மாறாது. ஏய் சஞ்சு, போங்க போங்க. உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. இந்த விஷயத்தை நின்று கேட்க கேட்க எனக்கு கோவம் அதிகமாக தான் வருது. நான் போகிறேன்.